காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 8 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வருகின்றனர். தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை குறிக்கும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதில்லை என தெரிவித்துள்ளனர். காரைக்கால் கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் மகன் சுப்பிரமணி, அதே ஊரை சேர்ந்த செல்வமணி மகள் சந்திரலேகா ஆகிய இருவரும் காதலித்து வந்தனர். இதனிடையே இருவரின் காதல் வீட்டிற்கு தெரிய வந்தது சுப்பிரமணியின் குடும்பத்தினர் செல்வமணி வீட்டிற்கு சென்று பெண் கேட்டுள்ளனர். சுப்பிரமணியனுக்கு பெண்தளம் அழைத்து செல்வமணி வேளாங்கண்ணியைச் சேர்ந்த உறவினர் ஜெகநாதனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். இதனிடையே இரு குடும்பத்திற்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு முன் விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செல்வமணி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் நேற்றிரவு சுப்பிரமணியன் வீட்டிற்கு வந்து சுப்பிரமணியை தாக்குவதற்கு அறிவால் கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் தாக்க வந்துள்ளனர். இதனை அறிந்த சுப்பிரமணியன் ஓடிவிட்டதால் சுப்பிரமணிய சகோதரர்கள் அன்பழகன் மற்றும் திருமுருகனை அறிவாளால் தாக்கிவிட்டு தாக்கிச் சென்றுவிட்டனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த இருவரும் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கிளிஞ்சல் மேடு மீனவ பஞ்சாயத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சுகுமாரன் என்பவரை கைது செய்தனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டு தலைமறைவாகி உள்ளவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் மேலும் அசம்பாவிதம் ஏற்படலாம் இருக்க காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடு புகுந்து தாக்கியவர்களை கைது செய்யும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லப் போவதில்லை என கிளிஞ்சல் மீனவ பஞ்சாயத்தாளர்கள் தெரிவித்துள்ளனர். காரை மாவட்டத்தில் உள்ள கிளிஞ்சல் மேடு கிராமத்தில் அன்பழகன் என்பவரை செல்வமணி குடும்பத்தினர்கள் ஆகிய 9 பேர் சேர்ந்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். அந்த 9 நபர்கள் செல்வமணி, தங்கராசு, அஞ்சப்பன், மூர்த்தி, செண்பகம், பரமசிவம், மதி, சுகுமார் அவரோட சேர்ந்து ஜெகநாதன் என்பவர் அவங்களை வீட்டில் புகுந்து பெரிய அருவாளால் கொலைவெறி தாக்குதல் செஞ்சு வெட்டிட்டாங்க. அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில காரைக்கால் மருத்துவமனையில சேர்த்து அங்க பார்க்க முடியாத நிலைமையில இப்போதைக்கு தஞ்சாவூர் ஆஸ்பத்திரிக்கு அங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்கள இந்த வெட்டப்பட்ட நபர்கள் இன்னும் காவல்துறை பிடிபடாம தலைமறையாக இருக்காங்க. அவங்கள பிடிபட்ட வரைக்கும் நாங்கள் அனைவரும் எந்த தொழிலுக்கும் போகாம தொழில் மறியலில் இருக்கிறோம். அவங்கள அந்த உடனடியாக பிடித்து காவல்துறை நடவடிக்கை